வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக திரை விமர்சனம் பகுதியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய திரை விமர்சனம் பகுதியில் நாம பார்க்க போகின்ற திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெட்ரோ. அதாவது கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கி இருக்க சூர்யா அவர்கள் நடித்திருக்க திரைப்படம் தான் ரெட்ரோ. இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க. சூர்யாவுக்கு ஜோடியா பூஜா ஹெக்டே நடிச்சிருக்கிறாங்க. அவங்களை தவிர்த்து மற்ற நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பிரகாஷ்ராஜ், நாசர், ஜெயராம், சிங்கம்புலி, இப்படி பல நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. சூர்யாவுக்கு ஒரு சிறந்த படமா இது அமையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இந்த படத்தை எடுக்கணும்னு முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த முயற்சி பெரிய லெவல்ல வெற்றி அடைஞ்சுதா அப்படின்றது சொல்ல முடியாத ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா படம் ஆரம்பத்துல இருந்து எங்க போகுதுன்னே தெரியாம ஏதோ சொல்லிக்கிட்டே வராங்க. அதுக்கப்புறம் இடைவேளைக்கு அப்புறம் அந்த கதைக்குள்ள நுழையும் போது பாத்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு புராண காலத்து கதையை தூக்கி வச்சுட்டு அதை சொன்ன மாதிரி இருக்கும். அதாவது கிருஷ்ணனுடைய கதை. கிருஷ்ணர் வந்து கம்சனை கொள்றாரு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கான்செப்டை ஒரு புதுவிதமா சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணியிருக்கிறாங்க. அதனுடைய விளைவாகத்தான் இந்த படம் உருவாகி இருக்குது. இதுல ஆரம்ப காட்சியில் என்ன காமிக்கிறாங்கன்னாக்கா, ஒரு குழந்தை ஒண்ணு ஒரு கோயில்ல இருக்கு. குழந்தை இல்லாத ஒரு தம்பதிங்க கார்ல போறாங்க. அந்த கோயிலாண்ட போய் பாக்குறாங்க. குழந்தைய பார்த்த உடனே அந்த குழந்தைய தான் எடுத்து வளர்க்கணும்னு அந்த அம்மா ஆசைப்படுறாங்க. அவங்க யாருன்னா சுவாசிக்கா. ஆனா அவங்க அப்பாவுக்கு அதுல விருப்பம் இல்லை. நம்மளுக்கு குழந்தை பிறக்கணும், இவங்க கூட குழந்தை கிடையாது அப்படின்னும் போது, இல்ல பரவாயில்ல திருப்திக்காக இதை எடுத்து வளர்க்கலாம் அப்படின்றாங்க. அந்த குழந்தைய எடுத்து வளர்க்குறாங்க. அதுக்கு 4 வயசு ஆகிற வரைக்கும் அது சிரிக்க மாட்டேங்குது. ஒரே சோகமாவே இருக்குது, கோபமா இருக்குது, எதை பார்த்தாலும் முறைச்சி பார்க்குது. இது ஏன் அப்படின்னு ஜோசியங்களை கேட்டும்போது அவன் நார்மலா எல்லா ஜோசியம் சொல்ற மாதிரி ஒரு 7 வயசுக்கு மேலே நல்லா கலகால சிரிக்க ஆரம்பிச்சுக்கோன்றாங்க. ஆனா அவன் சிரிக்கிற மாதிரி தெரியல, கோபமாவே இருக்கிறான், முகத்துல சிரிப்புங்கிறதே இல்லாம இருக்கிறான். வளர்ப்பு தந்தைக்கும் அவனுக்கும் வந்து ஒரு சின்ன பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இவர் வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அம்மா இறந்துட்டு இருப்பாங்க, வளர்ப்பு அம்மா. இவர் இறந்துட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தங்க மீனை வந்து இவர் எடுத்து போய் எங்கேயும் மறைச்சு வச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விசேஷத்தை சொல்றாங்க. அது என்னது தங்க மீன் அப்படிங்கிறது ஒரு ரகசியம் வச்சிருப்பாங்க. அதை கொடுத்துட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்பாரு, வளர்ப்பப்பா. எதுக்காகனாக்கா அந்த தங்க மீனுங்கிற பொருள் வந்து ஒரு மினிஸ்டரோட கண்ட்ரோல்ல இருந்திருக்கு. அதை வந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கலனாக்கா அவருக்கு பிரச்சனை பெருசாகிடுன்றதுக்கோசரம் அதை இவர்கிட்ட வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில வந்து சூர்யா வந்து பூஜை ஹெக்டேவை பார்க்குறாரு. 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் நடக்குது. கல்யாணம் நிச்சயத்தப்போ அவங்க அப்பா வந்து பையனை மிரட்டி எனக்கு அந்த தங்க மீனை கொடுத்து ஒரே ப்ராப்ளம் பண்ணுறாரு. இவனால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்பாவுடைய கையை வெட்டிட்டான். சுற்றி இருந்த அத்தனை பேர் வெட்டி சாய்க்கிறான். அவ்வளோ கோவம் வருது. ஏன் இவ்வளோ கோவம் வருது அப்படின்னு தெரியல. அது ஒரு ரகசியமாக இருக்கு. இதுக்கிடையில பூஜா கிட்ட கோச்சிக்கிட்டு நீ இவ்வளோ பெரிய கோவக்காரன் தான், உன்னோட நான் எப்படி வாழ முடியும்னு போயிடுறாங்க. இவரை இவ்வளோ பேரை அடித்து கொன்னதுனால ஜெயிலில் போட்டுடுறாங்க. ஜெயிலில் இருக்கும்போது இவர் காதலியை நினச்சிக்கிட்டு இருந்தாரு. அப்போ வந்து ஜெயிலில் வந்து ஒரு விஷயம் வருது. என்னன்னாக்கா ஒரு தீவில் 2 குரூப்போட ஃபைட் பண்ண விடுவாங்களாம். அந்த ஃபைட்டில் எல்லாரும் போட்டு அடித்து நொறுக்கி ரத்த கணமாக மாறணும் அப்படிங்கிறது அந்த தீவில் இருக்க ராஜா நாசரோட ஆசை. அதை அவருடைய மகன் நிறைவேற்றிட்டு இருக்காரு. அதுக்கு நல்ல ஃபைட் தெரிஞ்ச ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலில் சொல்லி வைக்கிறாங்க. சூர்யா அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேர் அடிச்சு நொறுக்குறாரு. பார்த்த உடனே அந்த வீடியோ அவனுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. இவன் தான் எனக்கு ஒன்று வரவழைங்க அப்படின்றாங்க. இதுக்கிடையில வந்து இவர்கிட்ட கோச்சிக்கிட்டு போன காதலி அந்தமான்ல இருக்கத்தான் செய்தி வருது சூர்யாவுக்கு. உடனே ஜெயிலரை பார்த்து இந்த மாதிரி என்னை வெளியில் அனுப்பணும், நான் வெளியில் போகணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் அந்த தீவுக்கு இவனை வந்து விற்று அனுப்புறாரு. அங்கே போறாரு. அங்கே போய் அங்கே ஒரு பெரிய ஃபைட்லாம் நடக்குது. கடைசியில் அங்கே போனாக்கா அந்த தீவில் வந்து ஒரு பெரிய அடிமை கூட்டமே இருக்குது. அந்த அடிமை கூட்டத்தை அந்த ராஜா வம்சம் வச்சு நாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிமை கூட்டத்தில் யாருமே சிரிக்க மாட்டேன்றாங்க. எல்லாருமே சோகமாக இருக்கிறாங்க. அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாமல் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த அடிமை கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தம்பதிக்கு பிறந்தவர் தான் சூர்யா அப்படிங்கிற மாதிரி கதையை சொல்லி அவங்க எல்லாம் எவ்வளோ சோகத்தில் இருக்காங்களோ அந்த சோகம் பூரா இவர்கிட்ட இருக்குது. இந்த சோகம் பூரா தீரணும்னாக்கா அந்த ராஜாக்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்சி. கடைசியில் எல்லாரையும் அழிச்சு அவங்க அப்பா வர்றாரு. எல்லாம் கடைசியில் அந்த தங்க மீன் அப்படிங்கிறதுக்கு
என்னது தங்க மீன் அப்படிங்கிறத கடைசியாக ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்படி ஏதோ ஒரு குளறுபடியான ஒரு கதை. அதை ஒரு வழியா கொண்டு போய் அங்க இங்க எங்கெங்க கொண்டு போய் காமெடியெல்லாம் புகுத்தணும்னு சொல்லிட்டு ஜெயராமெல்லாம் வச்சுக்கிட்டு என்னமோ பண்ணி வச்சிருக்காரு கார்த்திக் சுப்புராஜ். ஆனால் இதுவரைக்கும் கார்த்திக் சுப்புராஜ் எடுத்த படங்கள் எல்லாம் ஒரு தெளிவான கதையாகவும் சிறப்பாகவும் அமைஞ்சிருந்துச்சு. எல்லாமே வெற்றி அடைஞ்சிருது. ரஜினிகாந்துக்கு பேட்டை கொடுத்தவர். அந்த படம் எவ்வளவு தெளிவான ஒரு திரைக்கதை அம்சமா இருக்கும். ஆனா சூர்யாவுக்குன்னு வரும்போது ஏன் சிந்திக்கல அப்படின்னு தான் தோணுது. படத்தை இன்னும் கொஞ்சம் அற்புதமா யோசிச்சிருக்கலாம், நல்லா உருவாக்கியிருக்கலாம். ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு சூர்யாவுக்கு கதை அமையவில்லை என்றுதான் சொல்லணும். படத்துல வந்து நிறைய அடி குத்து வெட்டு பழையபடி திருப்பணும் ஆரம்பிக்கிறாங்களோன்னு ஒரு பயம் ஏற்படும். அவ்வளோ ரணகளத்தை காட்டுறாங்க. கையை துண்டா வெட்டி எடுக்கிறான், தலையை தனியா வெட்டி எடுக்கிறான், கழுத்து சீவரம், ஒரே ரத்த கலரி ரணகலரியா தான் படத்தை காட்டுறாங்க. சூர்யா ஏன் இந்த மாதிரி கதைகளையே தேர்வு செய்கிறார் அப்படிங்கிறது ஒரு கஷ்டமா தான் இருக்குது. படத்தோட ஒளிப்பதிவு மிக சிறப்பாக அமைச்சிருக்கிறாங்க. பாடல்கள் ஒன்று ரெண்டு கேட்கும்படி இருக்குது. இடையிடையே வந்து பழைய பாடல்களை பூத்தி வச்சிருக்கிறாரு. இளையராஜாவுடைய பாட்டெல்லாம் பூத்தி வச்சிருக்கிறாரு. இப்படி நிறைய விஷயங்கள் படத்துல இருந்தாலும் ரசிக்கக்கூடிய காட்சிகள்னு சிலது இருக்குது. கைத்தட்டல் அவரு சூர்யா வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாரு அப்படின்னும் போது ஒரு பெரிய வார் ஸ்டார்ட் ஆகுதுன்றாங்க. இப்படியெல்லாம் பலவிதமான கோணங்கள்ல படத்தை கொண்டு போய் கடைசியில சூர்யாவுக்கும் பூஜா ஹெக்டருக்கும் கல்யாணம் ஆகிற மாதிரி சுபமா படத்தை முடிக்கிறாங்க. இப்படியாக இந்த ரெட்ரோ அப்படின்ற ஒரு படத்தை எடுத்து கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் கொடுத்துருக்கிறாரு. இதுக்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சிருக்கிறாரு. படம் பூரா ஆர்ஆர் மியூசிக் நல்லா பண்ணி வச்சிருக்கிறாரு. பாடல்களும் கேட்கும்படியாக இருக்கின்றது. படமும் நிறைய இடங்கள்ல ரசிக்க முடியாட்டினாலும் சில இடங்கள்ல ரசிக்க முடியுது. கொஞ்சம் ஜவ்வு மாதிரி இழுத்தாலும் படம் சிறப்பாக இருக்கு. படத்தை வந்து அனைவரும் தியேட்டருக்கு போய் பாருங்க. படம் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறத விட பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பார்க்கலாம். படத்தை பார்த்து அனைவரும் ரசிக்கலாம் என்று கூறி